சிவா அஜித் இந்த காம்பினேஷனோட பயணம் வந்து 2014 வீரத்துல ஆரம்பிச்சது. அது ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் கொல்கத்தா வரைக்கும் போச்சு வேதாளத்துல. அதுக்கப்புறம் விவேகத்துல யூரோப் வரைக்கும் போயிட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த காம்பினேஷன் அறிவிச்ச போது வீல என்ன டைட்டில் வைக்க போறாங்க, ஒருவேளை விண்வெளியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சோம். ஆனா விஸ்வாசம் அப்படின்ற டைட்டில் வந்த போது அப்பாடா விண்வெளிக்கு போல அப்படின்னு ஒரு நிம்மதி இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்த போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. ஏன்னா சிவா வந்து மறுபடியும் கிராமத்திலேயே ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சது. விஸ்வாசம் இது ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். சிவா வந்து அவரோட கோர் ஸ்ட்ரெங்க்த்துக்கு ரிட்டர்ன் ஆகுறாரு. இதுல வில்லேஜ் சென்டிமெண்ட் ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு. அவருக்கு அது நல்லா வருது. கிராமத்துல இருக்கிற பாசம், அன்பை கூட கோபமா சொல்றது, அங்க நடக்கிற பஞ்சாயத்து, இதெல்லாம் காமிக்கிறதுல அவருக்கு ஒரு கோர் ஸ்ட்ரெங்க் இருக்கு. அந்த ஸ்ட்ரெங்க்த்துக்கு அவர் திரும்ப வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த 2 லுக் பார்த்துட்டு நிறைய ஃபேன்ஸ் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க, பயங்கர மாசா இருக்கும் அப்படின்னு. ஆனா அப்படி எதிர்பார்த்து போறவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். ஏன்னா சஸ்பென்ஸ் இல்ல, ட்விஸ்ட் இல்ல, பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட்லி உறவுகளை பத்தியும் உணர்வுகளை பத்தியுமான கதை தான். இங்க இருக்க 50 பேத்துக்கு வக்காலத்து வாங்க போய் சண்டை போட்டு ரத்தம் சிந்திக்காப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம வந்து அஜித்தை வந்து ஒரு யூத்ஃபுல் லுக்ல பாக்குறோம். இந்த அளவுக்கு எனர்ஜியா, இந்த அளவுக்கு யூத்தா அவரை ஸ்கிரீன்ல பார்த்து சில படங்கள் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல் லெங்தா அவர் கேரக்டர்ல ஒரு சின்ன ஹிண்ட் ஆஃப் குறும்பு இருக்குது. அந்த குறும்பை நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். அந்த குறும்பு, அவர் நயன்தாராவை சைட் அடிக்கிற இந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே என்ஜாய் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரே கலகலப்பாவே போகுது. அஜித் கூட சில இடங்கள்ல தம்பிராமையா, சில இடங்கள்ல ரோபோ சங்கர், சில இடங்கள்ல யோகி பாபு எல்லாரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே கலர்ஃபுல்லாவே கொண்டு போயிருக்காங்க. எஸ்பெஷலி ரோபோ சங்கர். அஜித் சார் சொல்ற ஒவ்வொரு டயலாக்கும் ரோபோ சங்கர் ஒரு எக்ஸ்ட்ரா பஞ்ச் ஆட் பண்றாரு. அவங்க 2 பேருக்கும் அந்த ஒரு கிவ் அண்ட் டேக் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்கிரீன்ல தியேட்டர்ல எல்லாருமே ரசிக்கிறாங்க. அதனால லாங் லிவ் ஹாப்பி லைஃப் மெரிட்டே. கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோ ஹீரோயின் ரொமான்ஸ் போர்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பிரெடிக்டபிளாவே நம்ம எல்லா படத்துலயும் பார்த்த மாதிரியே போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அந்த ரொமான்ஸ் முழுமை அடைகிற ஸ்டேஜ், அந்த ப்ரொபோசிங் சீன் வந்து கண்டிப்பா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குது. எல்லாரும் ஸ்கிரீன்ல கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறோம். மொத்தத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த வில்லேஜ்ல இருக்கிற வரைக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குது, என்ஜாயபிளா இருக்குது. ஒரு பெரிய குடும்பத்துக்கு நம்ம விருந்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் தருது. அஜித் சார் வந்து ரொம்ப ஜாலி மூட்ல இருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பாக்குறோம். அங்கங்க நிறைய காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆகுது. நல்லா நடுவில் கொஞ்சம் கலர்ஃபுல்லா பிக்சரைஸ் பண்ண பாட்டு இருக்குது. அதுவும் இல்லாம அஜித் சார் வந்து இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா வராத இங்கிலீஷ்ல கொஞ்சம் டயலாக் காமெடிஸ் ட்ரை பண்ணிருக்காரு. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓவரால் ஒரு வெரி பாசிட்டிவ் ஃபீல் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படினே சொல்லலாம். நீங்க பேரழகு நேம் பூட்டி. செகண்ட் ஹாஃப்ல படம் ஃபுல்லா பாம்பேக்கு ஷிஃப்ட் ஆகுது. படத்தோட மூடும் அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. தெரியுது நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து ஆக்ஷன் பேக்டா தான் இருக்க போகுதுன்னு. ஃபேன்ஸும் அதுதான் விரும்புறாங்க. எதிர்பார்த்த மாதிரியே செகண்ட் ஹாஃப் ஆக்ஷன் பேக்டா தான் இருக்கு. ஆனால் எவ்வளவுதான் ஆக்ஷன் வந்தாலும் இந்த படம் ஒரு விஷயத்தை மறக்கல. அடிப்படையிலே இது ஒரு குடும்ப கதை அப்படின்றது அதான் இந்த படத்தோட மிக அழகான விஷயம். இந்த படத்தோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெங்க் அப்படின்னு வேணா சொல்லலாம். இந்த படம் வந்து அடிப்படையிலேயே ஒரு அம்மா, அப்பா, அவங்க பொண்ணு இந்த 3 பேருக்குமான கதை. அதுல வில்லன் வந்து அவங்க வாழ்க்கையில ஒரு பக்கம், அவ்வளவுதான். ஆனால் என்னதான் ஒரு பக்கமா இருந்தாலும் வில்லனை சும்மா டம்மியா எல்லாம் காமிக்கல. வில்லன் கேரக்டர் ஏன் அப்படி இருக்கு, அவரோட மோட்டிவ்ஸ் என்ன, அவர் எதுக்காக அது பண்றாரு அப்படின்றத கொஞ்சம் ஸ்கிரீன் டைம்ல இருந்தாலும் அழுத்தமாவே சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஸ்டார் படம், அஜித் படம். சோ ஒரு ஃபுல்லி ஒன் மேன் ஷோவா கொண்டு போகலாம் அப்படின்னு இல்லாம சிவா வந்து ஒவ்வொரு கேரக்டருக்குமான ஸ்பேஸ் வந்து ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் ஒதுக்கி இருக்காரு. ரொம்ப ஸ்ட்ராங் வில்லன் கேரக்டரா இல்லைன்னா கூட ஒரு திறமையான நடிகர் தேவைப்பட்டிருக்காரு. ஜெகத்பதி பாபு வந்து அந்த கேரக்டர் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கமிங் டு த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் காஸ்டிங் டிசிஷன் இந்த படத்துல, நயன்தாரா ஒரு சோலோ ஹீரோயினா இவ்வளவு அழகா பண்ணிட்டு இருக்கும்போது ஏன் ஒரு ஸ்டீரியோடிபிக்கல் ஹீரோயின் கேரக்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய நிறைய பேர் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த படம் பார்த்த யாருக்கும் அந்த டவுட் இருக்காது. ஏன்னா இது ஸ்டீரியோடிபிக்கல் ஹீரோயின் கிடையாது. ஹீரோவுக்கு கொடப்பிடிக்கிற ஹீரோயின் கேரக்டரே கிடையாது. ஹீரோவை எதிர்த்து நிற்கணும், ஹீரோவை எதிர்த்து பேசணும், ஒரு சுய மரியாதை உள்ள, சுய கருத்துக்கள் உள்ள ஒரு ஹீரோயின் தான். இவங்க திறமை இங்க தேவைப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு நடிகை வேணும் அஜித் மாதிரி ஒரு ஸ்டாருக்கு எதிர்த்து நிக்கிறதுக்கு. அதனால தான் அவங்களை காஸ்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டான காஸ்டிங் டிசிஷன் தான் இது. இவங்களோட கேரக்டர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் தான். ஒர்க்கிங் உமனுக்கு ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி வந்து அவங்க வந்து ஃபேமிலிக்காக கேரியரை சாக்ரிஃபைஸ் பண்றாங்கன்றது லைட்டா ஒரு ஹிண்ட் வழியா ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்லியிருக்காங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்டாவே தோணுச்சு. என் கதையில நான் ஹீரோ. செகண்ட் ஹாஃப் போயிட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸ் நெருங்கும் போது என்ன ஒரு ஃபீலிங் வருதுன்னா, ஆக்ஷன் ஓவர் டோஸ் இருக்குன்னு. அத்தனை ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கு, ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு வந்துட்டே இருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த ஆக்ஷன் சீன்ஸோட செட்டப் வந்து ரொம்ப பிரெடிக்டபிளா இருக்கு. நிறைய படங்கள்ல நம்ம பார்த்த விஷயம் தான். பொண்ணு வந்து ரோட்ல ஓடிட்டே இருக்கு, 7 பேர் அருவால வெட்ட வந்து பின்னாடி துரத்திட்டே வராங்க. கரெக்டா வெட்ட போற நேரத்துல ஹீரோ வந்து எட்டி உதைக்கிறாரு, எல்லாரும் பறக்கிறாங்க. இந்த செட்டப் வந்து ரொம்ப பிரெடிக்டபிளா இருந்ததால அந்த ஆக்ஷன் சீன்ஸோட பஞ்ச் வந்து கொஞ்சம் குறையுதோ அப்படின்னு டவுட்டா இருக்கு.
பட் செட்டப் ப்ரெடிக்டபிளா இருந்தாலும் ஆக்ஷன் கொரியோகிராஃபி நல்லா வந்திருக்கு. அஜித் சார் வந்து ரொம்ப கன்வின்சிங்கா பண்ணிருக்காரு, ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல டுவர்ட்ஸ் தி கிளைமாக்ஸ் ஃபீல் பண்ற பிக்கெஸ்ட் நெகட்டிவ் என்னன்னா ஹைப்பர் சென்டிமென்டாலிட்டி. விக்ரமன் சாரோட படங்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு சிவா வந்து சென்டிமெண்ட் ட்ரை பண்ணிருக்காரு. மெலோட்ராமாவின் உச்சத்தை தொட்டிருக்காரு. எந்த அளவுக்கு அப்படின்னா இந்த கொஞ்சம் திறமை கம்மியான நடிகர்கள் இந்த சீன்ஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா நம்ம சிரிச்சிருப்போம். இப்ப அஜித் சார், நயன்தாரா, அனிகா கொஞ்சம் சீசன்ட் பெர்ஃபார்மர்ஸ் இருக்கிறதால இந்த சீன்ஸை நம்மளால ஏத்துக்க முடியுது. இருந்தாலும் சிவாவோட ட்ரீட்மெண்ட்ல வந்து அந்த தெலுங்கு ஃபீல் வந்து ஒவ்வொரு படத்திலும் நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருக்கும். அது கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாடல்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பாடல்கள் இருக்குது. இத்தனை பாடல்கள் இருந்தால் வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம் பிளேஸ்மெண்ட் வந்து படத்தை கெடுத்துருச்சு அப்படின்னு. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவுமே நடக்கல. பிளேஸ்மெண்ட் எந்த பாடலும் இரிட்டேட் பண்ணல, எந்த பாடலும் வந்து கதையோட ப்ரோக்ரஸ் வந்து ஹிண்டர் பண்ணல. ஒரு பாடல் வேணா குறைச்சிருக்கலாம், இருந்தாலும் எந்த தப்பும் இல்லை. கண்ணன கண்ணை பாட்டு வர இடத்துல எல்லாம் இனிமையா இருக்குது கேட்கறதுக்கு. இந்த படத்துல வந்து மிக அழகான ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. children come through us not from us or not for us அப்படின்றது. அது வந்து அழகா தமிழ்ல சொல்லியிருக்காங்க, வார்த்தையில சொல்லாம கதையிலையும் காமிச்சிருக்காங்க. போய் பாருங்க, கண்டிப்பா அந்த கருத்தை ஏத்துப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மிகப்பெரிய ஸ்ட்ரெங்த் கேமரா. நம்ம அந்த வில்லேஜ்ல இருக்கிற வரைக்கும், ஊர்ல இருக்கிற வரைக்கும் கேமரா சும்மா தக கலர்ஃபுல்லா இருக்குது. ஸ்கிரீன் பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. பாம்பே ஷிஃப்ட் ஆன பிறகு மூட் ஷிஃப்ட் ஆகுது. ஒரே டல் ஃப்ரேம்ஸா இருக்கு, டார்க் ஃப்ரேம்ஸா இருக்கு. அதான் கதை கேட்டிருக்கு. கேமராமேனுக்கு வேற வழி இல்ல. இருந்தாலும் அந்த வில்லேஜ் ஃபீல வந்து ரொம்ப மிஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. சில இடங்கள்ல வந்து டெக்னிக்கல் குரூப் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி மேக்கப் வந்து நிறைய இடங்கள்ல ஆக்ஷன் சீன்ஸ்ல ரத்த கரைப்படுது. அது ரத்த கரையா இல்ல குங்குமமா அப்படின்ற சில இடங்கள்ல டவுட் வருது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கொரியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் அஜித் சாரோட டான்ஸ் மூவ்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கணும். இவ்வளவு பெரிய ஸ்டார், கண்டிப்பா அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டர் கொரியோகிராஃபி டிசர்வ் பண்றாரு. அவருக்கு நடந்த சர்ஜரிஸ், அவருக்கு இருக்கிற லிமிடேஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும். பட் அதுலயும் கியூட்டா ஸ்டெப்ஸ் பண்ணலாம். இந்த வயசுலயும் அமிதாப் பச்சனுக்கு கொரியோகிராஃப் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க, கண்டிப்பாக பண்ணலாம். இன்னும் சில விஷயங்கள் எங்க லைட்டா இடிச்சுது அப்படின்னா, ஓடுற கார்ல ஓடுற ட்ரெயின்ல சீன்ஸ் இருக்கு. ஆனா அந்த சீன்ல எதுலயுமே நம்மளால மூவ்மெண்ட் ஃபீல் பண்ண முடியல. கேமரா இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்புறம் முதல் 10 நிமிஷத்துல வர்ற 2-3 சீன்ல, கிராமத்துல வர்ற 2-3 சீன்ல ஒரு சீரியல் ஃபீல் வருது. அந்த சீரியல் ஃபீல் தவிர்த்திருக்கலாம். அதாவது ஒரு கேரக்டர் லைனா டயலாக் சொல்ற அந்த ஃபீல் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப்ல விவேக் சார் வந்து சின்ன ஒரு ரோல்ல வராரு. என்ன ஞாபகப்படுத்துறாரு அப்படின்னா, தமிழ் சினிமாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு லீட் கமெடியன் தேவை அப்படின்னு. இன்னும் அவர் நிறைய படங்கள் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். கோவை சரளா மேடம் சின்ன ரோல்ல வர்றாங்க. ஆனா அவங்களோட ஒர்க் இந்த படத்துல பெருசா எடுபடல அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு இன்னமும் பொங்க வச்சிருவாருன்னு நினைக்கிறேன். மொத்தத்துல விஸ்வாசம் ஒரு கிளீன் ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். அஜித் சார் வந்து ஒரு குடும்ப படத்துல நடிச்சு பல வருஷங்களாவது. கண்டிப்பா ஒரு சேஞ்சுக்காக இது எல்லாரும் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யூத்ஃபுல்லான, குறும்பான, எனர்ஜியான அஜித் பார்க்கலாம். கண்டிப்பா ஃபேன்ஸ் எல்லாரும் அது என்ஜாய் பண்ணுவீங்க. செகண்ட் ஹாஃப்ல ஆக்ஷன் பேக்டா இருக்கு. மாஸ் மொமெண்ட்ஸ் வந்து சிவா எங்கெங்க நினைச்சிருக்காரோ ஓரளவுக்கு ஒர்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ கண்டிப்பா ஃபேன்ஸ் டிசப்பாயிண்டே ஆக மாட்டீங்க. நல்ல ஒரு கதை. நயன்தாராவோட ஒரு ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஹைப்பர் சென்டிமெண்டலான ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருக்காங்க. அது என்ஜாய் பண்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ட்ரீட். அது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா அதை மட்டும் ஒதுக்கி வச்சிருங்க. ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய ஒரு என்ஜாயபிள் பொங்கல் என்டர்டெய்னர் தான் விஸ்வாசம். ஒரே ஒரு டவுட், நேஷனல் மீட்ல 100 மீட்டர்ல கோல்ட் மெடல் ஜெயிச்சா வேர்ல்டு கப்போட பெரிய டிராஃபி எல்லாம் கொடுப்பாங்களா? அதெல்லாம் தவிர்த்திருக்கலாம். மற்றபடி இந்த கிளைமேக்ஸ் அதை எடுத்து தனியா வச்சுட்டா விவேகத்தை கம்பேர் பண்ணும்போது டெஃபினெட்லி விஸ்வாசம் மச் பெட்டர். விஸ்வாசத்துக்கு டாக்ஸிக் சினிமா கொடுக்கக்கூடிய ஸ்டார் ரேட்டிங் அவுட் ஆஃப் 5